வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறுமாறு தக்காளி சோறு இருக்கே. இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் இருக்குது. நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது. என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது நான் லைனா சொல்ல போறேன். கேட்டு நீங்களே ஆச்சரியமாக போறீங்க. நீங்க எதனா சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன ப்ரோ அப்டேட்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பழைய ஸ்னூப்பியை காணுமேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குற பாருங்க அப்டேட்டை பார்த்து நீங்க மிரண்டு போக போறீங்க நண்பர்களே. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நாமினேஷன் ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் மிரண்டுருவீங்க. மொத்தமே வீட்டுக்குள்ள 19 பேர் தான் இருக்காங்க. அந்த 19 பேர்ல எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். மீதி 2 பேர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவாங்க. அப்படி பார்க்க போதுனா 15 பேர் தான் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே போவாங்க. ஆனா அந்த 15 பேருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற 15 பேரான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த வாரம் 15 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அவ்வளவுதான். செத்தீங்களா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 15 பேர் இருக்காங்க. இந்த வாரம் தெரியும் ப்ரோ யாருக்கு மக்கள் மத்தியில பல்ஸ் இருக்கு, யாருக்கு மக்கள் மத்தியில் அதிகமான ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது இந்த வாரம் தெரியும். இந்த வாரம் நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிடலாம். டைட்டில யார் அடிக்க போறா, யார் அந்த டைட்டில் பக்கத்துல வரது கண்டிப்பா போவாங்க, அந்த விஷயத்தை கண்டிப்பா இந்த வாரம் நம்ம டிசைட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு வாரமா தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா இங்க உடைக்கிறேன். இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ள பழைய போட்டியாளர்கள் நிறைய பேர் போவாங்க. என்ன ப்ரோ சொல்ற, பழைய போட்டியாளர்களா நம்ம லிஸ்ட்ல இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க லிஸ்ட்ல இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா, நான் வந்து இப்போ வாம்பயர் மாதிரி பேச விரும்பல. மேபி உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த வாரம் நிறைய பழைய போட்டியாளர்கள் உள்ள போறாங்க. ப்ரோ ஒயில் கார்டா போறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஒயில் கார்டெலாம் கிடையாது, கெஸ்டா உள்ள போவாங்க. ஓகேவா, ஸோ இந்த வாரம் இந்த வீடு பத்தி எரி போகுது. ஆல்ரெடி ஒயில் கார்டு இப்போதான் போயிருக்காங்க. அப்போ பழைய போட்டியாளர்கள் கெஸ்டா வீட்டுக்குள்ள போறாங்கன்னா அப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, நான் ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி, ஓகே, முதல்ல நான் நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்துடுறேன். லைக் போட்டிருப்பேன் நம்புறேன். லைக்கை போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பி பழைய ஃபார்முக்கு வந்துட்டு இனி அடிதான், கையில் பிடிக்க முடியாது நண்பர்களே. சரி, நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்துடலாம். இதுல கேப்டன் யார் ஆயிருக்கான்னா, திவ்யா அவர்கள். ஒயில் கார்டில் உள்ள போயிருக்காங்களா, திவ்யா கணேஷ், அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன் ஆயிருக்காங்க. சொன்னேனா, இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்னேனா, ஹிண்ட் கொடுத்தனா இல்லையா? கொடுத்தேன். கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நண்பர்களே. ஸோ திவ்யா அவர்கள் தான் இந்த வாரத்தோட கேப்டன் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ திவ்யா வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒயில் கார்டு உள்ள வந்திருக்காங்க, அவங்க ஒரு சில சண்டைகளை போடுவாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பழைய போட்டியாளர்கள் ஒரு விஷயத்துக்காக உள்ள வராங்க. ஸோ எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த வீடு கொஞ்சம் வெடிக்கத்தான் செய்யும். எப்படி நம்ம கேப்டன் வந்து சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா சமாளிச்சிருவாங்க. ஸோ கேப்டன் திவ்யா அவர்கள், அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா, சைடில் தூக்கி வச்சிருங்க. அடுத்தது கனி அவர்கள் கையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. ஏன்னா கனி அவர்கள் தன்னோட கதையை வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னனால கனி அவர்களுக்கு வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. சோ கனி அவர்கள் இந்த நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. 2 பேர் தப்பிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. அந்த 2 பேர் யாரும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அண்ட் அரோரா. இந்த 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, சுபிக்ஷா அரோராவா? இவங்க ஏன் ப்ரோ தப்பிச்சான்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியல நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த டீலக்ஸ் ரூமுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீலக்ஸ் ரூம்ல இருந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மேபி டீலக்ஸ் ரூமுக்கு போய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருந்தாலும் மீதி 15 பேர் மொத்தமா நாமினேஷன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா யாரா ஒருத்தர் கண்டிப்பா தப்பிப்பாங்க. சோ என்னோட கெஸ் படி நான் சொல்றேன், ஒன்னு டீலக்ஸ் ரூம்ல அவங்க 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு மற்றபடி எல்லாரையுமே ஃபுல் நாமினேஷன் விட்டுருப்பாங்க. அப்படி இல்லையா ஓப்பன் நாமினேஷன் மாதிரி மேபி வச்சிருந்திருப்பாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மாத்தி நாமினேட் பண்ணிருப்பாங்க. அதுல அரோராவும் சுபிக்ஷா அவர்களும் தப்பிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் அது அந்த விஷயம் மட்டும் நமக்கு கரெக்டா கிடைக்கல. மேபி நாளைக்கான எபிசோட்ல பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் 4 பேர் தப்பிச்சிருக்காங்க. கேப்டன் திவ்யா கணேஷ், 2வது நம்ம கனி அவர்கள், 3வது சுபிக்ஷா, 4வது அரோரா. இந்த 4 பேர் மட்டும் தான் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. மற்றபடி 15 பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க ப்ரோ. அப்போ ஒயில் கார்டு 3 பேர் வந்துட்டாங்க கேட்டீங்கன்னா, எஸ், ஒயில் கார்டு 3 பேருமே இந்த நாமினேஷன்ல வந்திருக்காங்க. யார் யாருன்னு சொல்லிடுறேன். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாரை காப்பாற்ற போறீங்க அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விஜே பாரு அவர்கள் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. வெளியே போக மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. 2வது நம்ம தண்ணிப்பழம் திவாகர் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. 3வது பிரவீன் அவர்கள், 4வது காமு மாமாலாம் வாய்ப்பே கிடையாது. 5வது நம்ம பிரஜன் அவர்கள் இப்பதான் உள்ள போனாப்ல, அதுக்குள்ள அடிச்சு நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது சாண்ட்ரா, அவங்களுக்கே தெரியும் ஒயில் கார்டா இப்பதான் உள்ள போனாங்க. அடுத்தது நம்ம அமித் அவர்கள், அவங்களுமே ஒயில் கார்டா இப்பதான் உள்ள போனாங்க. அடுத்தது சபரி, அதான் நெக்லஸ் ஃபேமிலி. அடுத்து எஃப்ஜே, நெக்லஸ் ஃபேமிலியில இருக்க சபரியோட தம்பி, அவரும் ஒரு நெக்லஸ் ஃபேமிலி தான். அடுத்தது விக்கல்
விக்ரம், ரம்யா, கெமி, வினோத், வியானா இந்த 15 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, ஒரு மாறிப்பட்ட நாமினேஷனா இருக்க. அப்ப யாரை காப்பாத்த, யாரை வெளியே எடுக்க, என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. இந்த வாரம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இந்த டஃப்பா இருக்கும்னு சொல்றதை விட இந்த வாரம் நிறைய விஷயங்களை கொளுத்தி போடுவாங்க ஓகேவா வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பயங்கரமான போட்டி இருக்கும், பயங்கரமான சண்டைலாம் இருக்கும் ஓகேவா. அதனால எல்லாருமே நாமினேஷனை தூக்கி போட்டாதான் வீடு கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். மக்களும் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, என்ன மாதிரி யாருக்கு அதிகமான பல்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டீம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் நாமினேஷனா இல்ல டீலக்ஸ் ரூம்ல அவங்க 2 பேர் போய் அவங்களுக்கு டீலக்ஸ் ரூமுக்கான நாமினேஷனை கொடுத்து காப்பாற்றி இப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அரோரா, சுபிக்ஷா காப்பாற்றப்பட்டாங்க. கனி அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் காப்பாற்றப்பட்டாங்க. திவ்யா அவர்கள் கேப்டன் ஆகி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. இந்த 4 பேர் தப்பிச்சிட்டாங்க. மீதி 15 பேர் நாமினேஷனில் வந்துட்டாங்க. ஸோ 15 பேர்னா அப்போ மக்கள் எப்படி ஓட்டுகள் போட போறீங்கன்னு தெரியல. ஸோ நான் இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டுறேன். 15 பேரில் நீங்கள் யாரை காப்பாற்ற போறீங்க? பழைய போட்டியாளர்களுக்கா இல்லை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பார்ப்பேன் ப்ரோ, அமித் ஆகட்டும், பிரஜன் ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், இவங்களாம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க நான் பார்த்து தான் ஓட்டு போடுவேன் ப்ரோன்னு சொல்கிறீங்கன்னா மறக்காம அதே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ, அந்த பழைய போட்டியாளர்கள் ஏன் ப்ரோ உள்ளே வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை இங்கே ரிவீல் பண்ணிடுறேன். ஏன்னா ஆமாம் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க, அதான் ஹோட்டல் டாஸ்க். அது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக பழைய போட்டியாளர்கள் உள்ளே போவாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், மலையாளம் பிக் பாஸ்ல உள்ள விஷயங்கள் தான் நிறைய தமிழ் பிக் பாஸ்ல வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த சீசன் மலையாள பிக் பாஸ்ல ஹோட்டல் டாஸ்க் எப்படி நடத்துனாங்கன்னா, முன்னாடி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல எப்படி இருக்கும்னா ஹோட்டல் டாஸ்க்கை 2 டீமா பிரிச்சு விட்டு ஹோட்டலை மேனேஜ் பண்றவங்க, கெஸ்டா வர்றவங்க அப்படின்னு மாதிரி வச்சிருப்பாங்க. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபன் இருந்துச்சு, நிறைய சண்டைகள்லாம் இருந்துச்சு. சண்டைகள் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன், பட் ஃபன்லாம் இருந்துச்சு ஓகேவா. அந்த வகையில் மலையாளம் பிக் பாஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் வந்து அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ணோம். ஒரு சில பேர் கெஸ்டா இருப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து வெளியே இருந்து கெஸ்டா வருவாங்க. அதுதான் பழைய போட்டியாளர்கள். அவங்க கெஸ்டா வந்து 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தங்கிட்டு போவாங்க. அவங்க தங்கி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரத்துக்கு வீட்டுக்குள்ள சம்பவமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க, அடிச்சு பறக்க விடுவாங்க. அந்த வகையில் மலையாளம் பிக் பாஸ் அந்த டைம்ல ரொம்ப பீக்ல போச்சு. ஏன்னா ஒரு லெஸ்பியன் கப்பல்ஸ் உள்ள விட்டுருந்தாங்கல்ல, அவங்க ஃபைனல்ஸ் வரத்துக்கு வந்துட்டாங்க, பயங்கரமா டஃப் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. முக்கியமாக லக்ஷ்மின்னு ஒருத்தவங்கலாம் பயங்கரமா ஆப்போசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த கப்பல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி உள்ள ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேர் ரியாஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் உள்ள வந்து செஞ்சுட்டாப்ல. அவர் உள்ள வந்து லக்ஷ்மிக்கு ஆப்போசிட்ல சண்டை போட, லக்ஷ்மி ரியாஸ்க்கு ஆப்போசிட்ல சண்டை போடன்னு சொல்லிட்டு அந்த வாரமே ஒரு மாதிரி படபடன்னு வெடிச்சுக்கிட்டே இருந்தது ஓகேவா. ஸோ அது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ரியாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய போட்டியாளர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிக் பாஸ்ல இருந்த ஒரு நபர் தான் ஓகேவா. அவர் உள்ள வந்திருந்தார். இந்த மாதிரி நிறைய போட்டியாளர்கள் உள்ள வந்தாங்க. டைட்டில் வின்னர் கூட வந்ததா கேள்விப்பட்டேன். ஸோ அதனால இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்னோட கெஸ் படி ஹோட்டல் டாஸ்க் தான் ஓகேவா. ஏன்னா மலையாள பிக் பாஸ்ல கரெக்டாக இந்த டைம் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹோட்டல் டாஸ்க் தான் இருக்க போகுது. ஏன்னா பழைய போட்டியாளர்கள் வராங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குப்பா. ஏன்னா ஒரு சில பேர் கேட்டேன், வனிதாக்கா, தாத்தா, மாயா அவங்க எல்லாம் வர்றதா ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஒயில் கார்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ சொன்னாங்க இல்லை ப்ரோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், ரைட்டு மலையாளம் பிக் பாஸ்ல உள்ளதை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேள்விப்பட்ட வரத்துக்கு தாத்தா, மாயா, அடுத்த வனிதாக்கா இவங்கெல்லாம் வரதா சொல்லியிருக்காங்க. மேபி இதில் யாராவது ஒருத்தர் கட் ஆஃப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வனிதாக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வனிதாக்காவும் மாயா அவர்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாத்தாட்ட நான் இன்னும் பேசலை, தாத்தாட்ட வேணா கேட்டு பார்ப்போம். தாத்தா உசுப்பேத்தி விடுவோம் பேசாம, தாத்தா உள்ள போங்க தாத்தா, உள்ள போங்க தாத்தான்னு சொல்லிட்டு. பட் தாத்தா போவாங்களான்னு தெரியல. ஏன்னா தாத்தா வந்து அதிகமாக ரெக்கார்டு வேறு வச்சிருக்காப்புல இந்த பிக் பாஸ் தமிழுக்குள்ள போயிட்டு வந்ததுல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், 15 பேர்ல யாரை காப்பாற்ற போறீங்க, யார் 2 பேர் வெளியே தூக்க போறீங்க, உங்களுக்கான ஆதரவு யாருக்கு இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு, ஒருவேளை இந்த வாரம் அந்த டாஸ்கா இருந்து பழைய போட்டியாளர்கள் உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா யார் ஒரு 3 பேர் போனா கரெக்டா இருக்கு. 3 பேர் மட்டும் சொல்லுங்க, எத்தனை பேர் அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியாது ஓகேவா. ஏன்னா மலையாளத்தில் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி பீக்கா, தமிழ் இந்த மாதிரி பண்றான்னு நமக்கு தெரியாது. அதனால 3 பேர் மட்டும் சொல்லுங்க. இந்த ஒரு 3 பேர் அது டைட்டில் வின்னரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த சீசன்ல எப்படி வந்த ஆட்களா இருந்தாலும் சரி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பேர் அண்ட் உள்ள போய் கண்டென்ட் கொடுக்கணும், உள்ள ஆட்களை அடிச்சு ஓட விடணும். அந்த மாதிரி ஒரு 3 பேர் சொல்லுங்க. 3 பேர் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க गाइस.